குட் மார்னிங் ஒன் அண்ட் ஆல். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், ரேபிஸ், வெறிநாய் கடி. நிறைய பேர் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. வீட்டில் வளர்க்குற நாய் தானே, அதை கடிச்சா நம்மளை என்ன பண்ண போகுது அப்படின்னு. ஆனால் இது ரொம்ப ஃபேட்டல் டிசீஸ். பாதிக்கப்பட்ட விலங்கு, அது நாயோ பூனையோ இல்லை ஆடோ இல்லை குரங்கோ இல்லை வவ்வால், இந்த மாதிரி அது எலி, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட விலங்குலேருந்து எச்சியிலிருந்து நமக்கு இந்த கொடிய வைரஸ், லைசா வைரஸ்ங்கிற கொடிய வைரஸ் நமக்கு பரவுது. ஒன்ஸ் இதனால நம்ம அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இது நரம்பு மண்டலத்தை பாதிச்சு கண்டிப்பாக டெத்துங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இதை பற்றி நம்ம அசால்ட்டாக இருக்கிறது, இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நாளைக்கு மட்டும் இந்தியாவில் 59,000 60,000 டெத்து கன்ஃபார்மாக இருக்குது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனுங்கிறது நிறைய அவைலபிளாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் செட்டப்ஸ்லேயே வேக்சின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த நோயோட இன்குபேஷன் பீரியட் அப்படி பார்த்தோம்னா, அதாவது நோய் தொற்று ஏற்பட்டு சிம்டம்ஸ் தெரியக்கூடிய கால இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா 1-3 மாதங்கள். பட் இது வேரி ஆகும், குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம். ஓகே, இதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, தண்ணீரை பார்த்தாலே பயம், தண்ணியை பக்கத்தில் கொண்டு போனாலே பேஷண்ட்டுக்கு பயப்படுவாங்க, அவங்களால அந்த தண்ணியை அருந்த கூட முடியாது. அவங்க மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக, ஒரு டாகோட மூமெண்ட்ஸ் மாதிரி, ஒரு நாயோட மூமெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ வயலண்ட்டாக பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அடுத்து காற்றை பார்த்தாலே பயம், பக்கத்தில் போய் இப்படி வீசினா கூட அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். இப்படி பயந்து கடைசியில் அது கொண்டு போய் டெத்தில் தான் முடியும். நம்ம கண்ணுக்கு நேராக நிறைய குழந்தைகளையும் நான் பார்த்துருக்கேன் அந்த ரேபிஸ் தொற்றால் இறந்து போகிறது. ஓகே, இவ்வளோ கொடிய வைரஸ்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னா, நாய்க்கடி தானே அலட்சியமாக இருக்காமல் நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதுக்கு தேவையான வேக்சின்ஸு நாங்கள் போட்டுருவோம். ஸோ உங்களை கண்டிப்பாக இதில் நோயிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இந்த வேக்சின்ஸை நாங்கள் 2ஆக பிரிக்கிறோம். ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ். ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் யாரு கொடுக்குறோம் அப்படின்னா, நாயோட சம்மந்தப்பட்டு வேலை பார்க்குற வெட்டினரி டாக்டர்ஸ், நாய்க்கடி அதாவது விலங்குகள் இருக்கிற ஹவுஸ்ஹோல்ட் ஃபார்ம்ஸில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ப்ரீ எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் 2 டோசஸ் ஆஃப் வேக்சின் 0 and 7th day போடுறோம். ஓகே, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் யாருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் டாக் உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பதட்டப்படாமல் அந்த ஊண்டை நல்லா டேப் வாட்டர் திறந்து வீட்டில் இருக்கிற உப்பு சோப்பு, டிட்டர்ஜென்ட் சோப் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். பீட்டடின்றா அதை போட்டு வாஷ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் டிடி போடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஏஆர்வி வேக்சின் போடுவோம். இந்த ஏஆர்வி வேக்சினை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3. கேட்டகரி 1 யாருக்கெல்லாம் இந்த வேக்சின் கேட்டகரி 1 வருது அப்படின்னா, நம்ம நார்மலான தோலில் அந்த நாய் கடிச்சிருச்சுனாலோ இல்லை நக்கிருச்சுனாலோ அவங்களுக்கு வேக்சின் தேவையில்லை, கேட்டகரி 1. அடுத்து கேட்டகரி 2, அதாவது நம்ம தோல் டெஸ்ட்ராய் ஆகிருக்கு, அது ரெட்டாக இருக்குது, அந்த இடத்துல அந்த நாய் கடிச்சிருச்சுனாலும் நக்கிருச்சுனாலும் கேட்டகரி 2, இவங்களுக்கு ஏஆர்வி வேக்சின். அடுத்து கேட்டகரி 3, ஒரே ஒரு பைட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பைட், நிறைய இடத்துல கடி, அந்த ஆழமான கடி இருக்குது அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில், இந்த தலைக்கு பக்கத்தில் இருக்கிற கழுத்தில் வேறு எங்கேயாவது கடிச்சதுன்னா ஏஆர்வி வேக்சினோட சேர்த்து ஏஆர்வி இம்யூனோகுளோபுலின் போடுறோம். இந்த ஏஆர்வி வேக்சின்ஸ் பார்த்தோம்னா 4 டோசஸில் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிளாக இருக்குது. 0 நாய் கடிச்ச அன்னைக்கு போடுறது, 3rd day, 7th day, 28th day. இந்த டேஸில் நீங்கள் கரெக்டாக போடணும். நிறைய பேர் இதை ஒழுங்காக போடுறதில்ல. 2nd டோஸ்க்கு 3rd day வரதுக்கு பதிலாக 4th day இல்லை 5th day இல்லை 7th dayல கூட கழிச்சு நாங்கள் வேக்சின் போடணும்னு நிற்பாங்க. நாங்கள் போட்டு விட தான் செய்கிறோம், பட் அதனால் ஒன்றும் யூஸும் கிடையாது. ஸோ கரெக்டாக அந்த டோசஸில் நீங்கள் அந்த வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஏஆர்வி இம்யூனோகுளோபுலினுமே இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் அவைலபிளாக இருக்குது, மெடிக்கல் காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இது நாய் கடிச்சு 7 நாளைக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் போட்டுக்கணும் அதை போட்டுக்கணும். ஓகே, இப்போது இந்த டாக் பைட்டை பற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. இந்த நாய்க்கடி ஊசி போடும் போது நாங்கள் குளிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமாக குளிக்கலாம், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. நான்வெஜ்ஜும் தாராளமாக சாப்பிட்லாம், அது எதை விதத்துலேயும் பாதிக்காது. ஸோ இந்த மித்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நாய்க்கடி தானே அசால்ட்டாக இருக்காமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த வேக்சினை போட்டுக்கோங்க. நம்மளை இந்த கொடிய வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.